ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாங்கள் ப்ளூம் டெக்ஸானமி பற்றி பார்க்க இருக்கின்றோம். வகுப்பறைகளில் மாணவர்களின் மூளையை இயங்கச் செய்து அவர்களின் சிந்தனையை தூண்டுவதன் மூலம் கற்பித்தலை மேற்கொள்வதற்கு பயன்படுவதே ப்ளூம் டெக்ஸானமி ஆகும். இந்த வீடியோவில் ஒரு கற்பித்தல் வெற்றிகரமாக அமைய வேண்டியதற்கான ப்ளூமின் படிமுறைகள் என்னென்ன என்பதையும், மாணவர்களின் சிந்தனையை தூண்டுவதன் மூலம் கற்பித்தால் அது எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஓர் உதாரணத்தினையும், ப்ளூம் டெக்ஸானமியை வகுப்பறையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பது பற்றியுமே இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கொமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீர்கள். வகுப்பறைகளில் மாணவர்கள் எழுதுகின்றார்கள், மனப்பாடம் செய்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்களது திறன்களில் மாற்றம் ஏற்படுகின்றதா, அல்லது அவர்களின் சிந்தனைகளிலோ நடத்தைகளிலோ ஏதாவது மாற்றம் ஏற்படுகின்றதா என்று கேட்டால் அது மிகவும் அரிதான ஒன்றாகவே காணப்படுகின்றது. இதற்கு பரிகாரமாக மாணவர்களின் சிந்தனைகளை தூண்டுவதனூடாக கற்பிப்பதற்கு ப்ளூம் டெக்ஸானமி உதவுகின்றது. இங்கு நான் ப்ளூம் டெக்ஸானமி பற்றிய தியரியை விளக்கவில்லை, மாறாக அதனை வகுப்பறைகளில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கான வழிமுறைகளையே வழங்குகின்றேன். இதை நீங்கள் பார்வையிட்ட பின்னர் நிச்சயமாக உங்களது வகுப்பறை ஒரு திங்கிங் லேபாக, அதாவது ஒரு சிந்தனை கூடமாகவே மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்காக நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ப்ளூம் டெக்ஸானமியின் 6 படிநிலைகளும் எவை, அந்த படிநிலைகளில் மாணவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள், அம்மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பவை தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவைதான் அந்த ப்ளூமின் 6 படிமுறைகள். இந்த படிமுறைகள் கற்பித்தலின் போது கீழிருந்து மேல் நோக்கி நகர வேண்டும். அதாவது ஒரு மாணவன் கற்கின்ற போது முதலில் கற்கின்றவற்றை நினைவில் வைத்திருக்க வேண்டும், அதுதான் ரிமெம்பர். அடுத்ததாக கற்பிக்கின்ற விடயத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது அண்டர்ஸ்டாண்ட். புரிந்து கொண்ட பின்னர் மாணவர்கள் அதனை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், அது அப்ளை. பயன்படுத்துகின்ற போது மாணவர்கள் அவற்றை பகுத்தாராய வேண்டும், அது அனலைஸ் எனப்படும். பின்னர் அதனை மாணவர்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும், இவாலுவேட். இறுதியாக இந்த 5 படிநிலைகளின் ஊடாக மாணவர்கள் பெற்ற அனுபவத்தின் ஊடாக புதிதாக ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டும், உருவாக்க வேண்டும். ஒரு விடயத்தை கற்கும் போது மாணவனுக்கு இந்த 6 படிநிலைகளையும் கடந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் கற்பித்தல் நடைபெற வேண்டும். பெரும்பாலான வகுப்பறைகளில் இந்த முதல் 2 படிநிலைகள் வரை மாத்திரமே கற்பிக்கப்படுகின்றன. அதாவது நினைவில் வைத்திருத்தல், புரிந்து கொள்ளல், இவை இரண்டும் மாத்திரமே நடைபெறுகின்றன. சில சந்தர்ப்பங்களில் இவை இரண்டும் கூட முழுமையாக நடைபெறுவதில்லை என்பது நீங்கள் அறிந்த விடயம்தான். ஆனால் உண்மையான ஒரு கற்பித்தலில் இந்த 6 படிநிலைகளை மாணவர்கள் கடக்கின்ற போதுதான் மாணவர்களுக்கு பூரண அறிவினை அந்த பாட உள்ளடக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். இந்த 6 படிநிலைகளும் கற்பித்தலில் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எல்லோரும் இலகுவாக புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு எளிய நடைமுறைசார் உதாரணம் ஒன்றை கூறுகிறேன். உதாரணமாக, உங்களது வகுப்பறையில் நீங்கள் பிரியாணி சமைப்பது எப்படி என்று நீங்கள் கற்பிக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் கற்பிக்கின்ற போது நீங்கள் பிரியாணி சமைப்பதற்கு கற்பிக்கின்ற விடயங்களை மாணவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அந்த பிரியாணியை சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை என்று ஞாபகத்தில் வைத்திருப்பது முதலாவது ரிமெம்பர் எனும் நிலையாகும். இரண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் என்பது சமைப்பதற்கான ஒழுங்குமுறையை மாணவன் விளங்கியிருத்தலாகும். அரிசி, இறைச்சி என்பவை வேறு வேறாக வேக வேண்டும், இதை முதலில் போட வேண்டும், இதை பிறகு போட வேண்டும் என்று மாணவர்கள் அதனை விளங்கியிருத்தல், அந்த ஒழுங்குமுறையை விளங்கியிருத்தல் அண்டர்ஸ்டாண்ட் எனும் நிலையை குறிக்கும். அந்த ஞாபகத்தில் இருக்கும் பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் விளங்கி கொண்ட முறையினூடாக அந்த பிரியாணியை சமைத்து காட்டுவது அப்ளை எனும் நிலையை குறிக்கும். இதுதான் பயன்படுத்தல் என்று கூறப்படும். ஆகவே மாணவர்கள் ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டையும் அடைந்த பின்னர் அதனை செய்து காட்டுவது அப்ளை எனும் நிலையை குறிக்கும். இவ்வாறு பலமுறை செய்து காட்டும் போது, பலமுறை சமைக்கும் போது அதில் சில வேளைகளில் சுவை அதிகமாக இருக்கும், சில வேளை சுவை குறைவாக இருக்கும். இது ஏன் சுவை அதிகமாக இருக்கின்றது, ஏன் சுவை குறைவாக இருக்கின்றது என்று அதற்கான காரணங்களை கண்டறிந்து கொள்ளும் நிலைதான் அனலைஸ் எனப்படும் 4வது நிலையாகும். தான் செய்யும் செயற்பாடுகளில் குறை நிறைகளை இனங்கண்டு அதற்கான காரணங்களையும் அடையாளம் காண்பது அனலைஸ் எனப்படும். அதே போன்று 5வது இடத்தில் இருக்கும் இவாலுவேட் என்பது என்னவென்றால், பலமுறை சமைத்ததனூடாக எந்த முறையில் பிரியாணி சமைப்பது சிறந்தது என்று கண்டறிவார். பிரஷர் குக்கரில் சமைப்பதா, அல்லது தம் முறையில் சமைப்பதா, அல்லது பொருட்களின் அளவுகள், தரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பவற்றை அடையாளம் காணுதல். அதனூடாக சிறந்த ஒரு பிரியாணியை அவர் தயாரிப்பதற்கு தேவையான சிந்தனையை கொண்டிருத்தல் இவாலுவேட் எனப்படும். இறுதியாக கூறப்பட்டுள்ள கிரியேட் என்பது என்னவென்றால், முதலில் கற்ற முறையிலேயே தொடர்ச்சியாக சமைத்து கொண்டிருக்காமல் தனது அனுபவத்தின் மூலமும்
ஏற்கனவே சொன்ன 5 படிமுறைகளில் கற்றுக்கொண்ட அனுபவத்தினூடாகவும் புதிய வகை பிரியாணி ஒன்றை புதிதாக உருவாக்குதல் அல்லது புதிதாக கண்டுபிடித்து அறிமுகப்படுத்துவர். இதுதான் இந்த இறுதி நிலையாகும், கிரியேட் லெவல் ஆகும். இந்த கிரியேட் லெவலில் உள்ளவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறி செல்பவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக யோசித்து பாருங்கள். இன்று எல்லோரும் கடைகளில் சாதாரணமாக கிடைக்கும் பிரியாணியை விட புதிய வகை பிரியாணியை தேடிச் சென்று வாங்குவார்கள். தம் பிரியாணி, சகன் பிரியாணி, சவல் பிரியாணி, மூங்கில் பிரியாணி என பல வகையான பிரியாணிகள் கிடைக்கின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால் கிரியேஷன், புதிய உருவாக்கம். கலர்ல கிரியேஷன், சுவையில கிரியேஷன், சாப்பாடு கொடுக்குற முறையில, சாப்பாடு கொடுக்குற பிளேட்ல கிரியேஷன், இருந்து சாப்பிட்ற இடத்துல கிரியேஷன், இப்படி எல்லா இடங்களிலும் புதிய உருவாக்கங்கள், கிரியேஷன். இப்படி கிரியேட்டிவ் மைண்ட் செட்டை பயன்படுத்துபவர்கள்தான் இன்று அதிக வருமானம் ஈட்டுகின்றார்கள். இவ்வாறு ஒரு விடயத்தை கிரியேட்டிவ் லெவல் வரை சிறப்பாக கற்பித்தாலே மாணவர்களின் திறன்கள் விருத்தி அடைகின்றன, சிந்தனைகள் அதிகரிக்கின்றன. அந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டே சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய ஆற்றலை கூட வளர்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு பாட உள்ளடக்கத்தையும் கிரியேட்டிவ் லெவல் வரை மாணவர்களுக்கு கற்பித்தால் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இங்கு மாணவர்களை கிரியேட்டிவ் லெவல் வரை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் ப்ளூமின் 5வது படிநிலையிலாவது இருத்தல் வேண்டும். அப்போதுதான் மாணவர்களை 6வது படிநிலைக்கு இலகுவாக கடத்த முடியும். இப்போதுள்ள நவீன தொழில்நுட்ப வசதிகளால் மாணவர்கள் இங்கு கூறப்பட்ட 3வது 4வது படிநிலைகளை கடந்து செல்கின்றார்கள். ஆனால் ஆசிரியர்கள் 1வது 2வது படிநிலைகளிலேயே இன்னும் தங்கியுள்ளார்கள். இந்த ஆசிரியர்கள் தங்களது நிலையை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த 6 படிநிலைகளையும் வகுப்பறையில் எப்படி பயன்படுத்துவது என்று ஒவ்வொரு படிமுறையையும் தனித்தனியாக நோக்குவோம். 1வது படிநிலை ரிமெம்பர். இது உங்களுக்கும் பரிச்சயமான ஒரு விடயம்தான். இதுவே கற்றலின் முதல் படியாகும். ஒரு மாணவன் பார்த்ததை, கேட்டதை, கற்பித்ததை நினைவில் வைத்தால்தான் கற்றல் ஆரம்பமாகும். இதற்கு ஆசிரியர்கள் படங்கள், காட்சிப்படுத்தல்களை கொண்டு கற்பித்தால் மட்டும் போதாது. காட்சிப்படுத்திய பின்னர் நீ எதை பார்த்தாய், அதில் என்ன உள்ளது என்று அதிலுள்ள விடயங்களை மாணவர்களிடம் வினவ வேண்டும். வினவுவதன் மூலம் மாணவர்களுக்கு மீண்டும் ஞாபகமூட்ட வேண்டும். இவ்வாறு வினவும் போதுதான் மாணவரின் சிந்திக்கும் ஆற்றல் ஒன்றாகும், மெமரி பவர் அதிகரிக்கும். எனவே கற்றதை மீண்டும் வினவுவதன் மூலம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தலை ஏற்படுத்த வேண்டும். 2வது அண்டர்ஸ்டாண்ட், அதாவது புரிந்து கொள்ளல். கற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை மாணவன் அவனது வார்த்தைகளில், அவனது மொழி நடையில் சொன்னால்தான் அவன் புரிந்து கொண்டிருக்கின்றான், அதனை விளங்கியிருக்கின்றான் என்று அர்த்தம். எனவே மாணவர்கள் தாம் கற்ற விடயங்களை வகுப்பறைகளில் மற்ற மாணவர்களுக்கு விளக்கச் சொல்லுங்கள். அதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள். தனியாகவோ அல்லது குழுவாகவோ பிரசன்டேஷன் செய்ய வையுங்கள். அந்த இடத்தில் மாணவர்களை ஆசிரியர்களாக மாற்றுங்கள். இது சிறந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான வழிமுறையாகும். தவறான புரிதல்களை திருத்த முடியும். இங்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 3வது அப்ளை, அதாவது கற்ற விடயங்களை பயன்படுத்துதல் வாழ்க்கையில். மாணவன் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதுதான் அது உண்மையான அறிவாகும். தான் கற்றுக்கொண்டதை எழுதி காட்டுவதல்ல இது, இதனை செய்து காட்ட வேண்டும். இது மாணவர்களுக்கு வாழ்க்கை தேர்ச்சிகளை வழங்கும். பிரச்சினைகளை தீர்க்கும் ஆற்றல், நுண்ணறிவு போன்றவற்றை விருத்தி செய்யும். எனவே மாணவர்கள் கற்றுக்கொண்டதை செய்து காட்டுவதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த வேண்டும். 4வது படிநிலைதான் அனலைஸ், பகுத்தறிதல். தான் கற்ற விடயம் சரியா பிழையா என்று மாணவர்கள் தமக்குள்ளே வினாக்களை எழுப்ப வேண்டும். அதற்கு நாங்கள் வினாக்களை எழுப்புவதற்கு தூண்ட வேண்டும். மாணவர்களது தர்க்க சிந்தனையை பயன்படுத்தி தான் கற்ற விடயம் சரியானது, அது பொருத்தமானது என அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பிட்டு பார்க்க வாய்ப்பளிக்க வேண்டும். தவறுகளை கண்டறிய உதவ வேண்டும். சரியானதையும் பிழையானதையும் கூட ஒப்பிட முடியும். அப்போதுதான் மாணவர்களுக்கு சரியது பிழையது என்று கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். தான் கற்ற விடயம் சரியானது, அது தனக்கு பொருத்தமானது, அதை நான் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் எனும் மனநிலை உருவாகும். இப்படி பகுத்தாராயும் போது மாணவன் தான் கற்றதை ஆழமாக புரிந்து கொள்வதோடு அதனை சுயமாக ஏற்றுக்கொள்கின்றான். இங்குதான் கற்றல் மாணவனின் விருப்பத்தோடு அவனால் உள்வாங்கப்படுகின்றது. 5வது படிநிலை இவாலுவேட், அதாவது மதிப்பீடு செய்தல். இங்கு மாணவன் தீர்மானங்களை மேற்கொள்ள கற்றுக்கொள்கின்றான். எது சிறந்தது, அது ஏன் சிறந்தது என்பதற்கான காரணங்கள் அவனால் தேடப்படும். அவ்வாறு தேடுவதற்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆரம்பத்தில் மாணவர்களிடம் இவ்வாறான வினாக்களை கேட்க வேண்டும். இது ஏன் சிறந்தது, இதை ஏன் இப்படி செய்தாய் என்று மாணவர்களிடம் கேட்க வேண்டும். மாணவர்களை தூண்ட வேண்டும். அந்த முறையை பயன்படுத்துவதா, இந்த முறையை பயன்படுத்துவதா, எந்த முறையை பயன்படுத்துவது இலகுவானது
உடனடியாக விடையெடுப்பதற்கு எது பொருத்தமானது என்பதை மாணவர்கள் மதிப்பீடு செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மாணவர்களுக்கு பாடசாலையில் அல்லது வகுப்பறையில் செயற்திட்டங்களை மேற்கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும். வகுப்பறையை அலங்கரித்தல், கற்றல் விடயங்களை வகுப்பறைகளில் காட்சிப்படுத்தல் போன்றவற்றை மாணவர்கள் அவர்கள் கற்ற விடயத்திலிருந்து மேற்கொள்ள உதவ வேண்டும். இது அவர்கள் கற்ற விடயங்களை மதிப்பீடு செய்வதற்கு உதவும். பிரச்சினைகளை வழங்கி அதற்கு தீர்வு மேற்கொள்ள அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் இந்த 5வது படிநிலைக்கு மாணவர்களை கடத்த முடியும். இறுதியாக கிரியேட் லெவல் உருவாக்குதல். ஒரு விடயம் கற்பித்த பின்னர் அதற்கான புதிய யோசனை, புதிய தீர்வினை மாணவர்களிடம் வினவுங்கள். இந்த கிரியேட் நிலையில்தான் கண்டுபிடிப்பாளர்கள் உருவாகுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு விடயமும் கற்பித்து முடிந்த பின்னர் இவ்வாறு புதிய யோசனைகளை மாணவர்கள் முன்வைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். ஆரம்பத்தில் நீங்களே சில புதிய யோசனைகளை உருவாக்கி காட்ட வேண்டும். பின்னர் மாணவர்கள் அதற்கு பழக்கப்படுவார்கள். அவர்கள் புதிதாக உருவாக்க முயற்சி செய்வார்கள். எனவே உங்களது வகுப்பறைகளில் இவ்வாறு மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் மாணவர்களின் சிந்தனை சுவிட்சை ஒன் பண்ணிவிடுங்கள். அவர்கள் தாமாகவே கற்றலில் ஊந்தப்படுவார்கள். உங்களது ஆசிரிய பணி இலகுவாக மாறும். எனவே இன்று முதல் உங்களது வகுப்பில் நீங்கள் கற்பிக்கின்ற விடயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், மாணவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும், அதனை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் அதனை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அதனை பகுத்தாராய வேண்டும், மதிப்பீடு செய்திருக்க வேண்டும், அதனை பயன்படுத்தி புதிதாக ஒன்றை உருவாக்கி இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு நிலைக்கு நீங்கள் மாணவர்களை கொண்டு செல்வீர்களானால் உங்களை விட ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்க முடியாது. இந்த வீடியோ பற்றிய உங்களது ஃபீட்பேக்கை கொமெண்டில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் எவ்வாறான வீடியோக்களை என்னிடம் எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதையும் கொமெண்டில் பதிவிடுங்கள். அது தொடர்பாக நான் எதிர்காலத்தில் வீடியோக்களை பதிவிட முயற்சி செய்கின்றேன். நன்றி.